கௌரவ சபாநாயகர் அவர்களே, மன்னிக்க வேண்டும். கௌரவ சபாநாயகர், உங்களுடைய ஒழுங்கு பிரச்சனை என்ன? கௌரவ சபாநாயகர் அவர்களே, நான் சிறப்புரிமைகள் குழுவின் ஒரு உறுப்பினர். கௌரவ சபாநாயகர் அவர்களே, நான் இந்த சிறப்புரிமைகள் குழுவின் ஒரு உறுப்பினர். எனவே நான் பொறுப்புடன் ஒரு விடயத்தை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். யாரினாவது ஒரு சிறப்புரிமை தொடர்பான பிரச்சனைகள் எழுந்தால், ஏதாவது அதில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால், குறிப்பிட்ட உறுப்பினர் ஏதேனும் விதிகளை மீறி இருந்தால் அதனை புறமாக வைக்க வேண்டும். எனினும் அந்த எழுப்பப்பட்ட பிரச்சனை தொடர்பில் நீங்கள் அதனை குழுவுக்கு சிபாரிசு செய்யாமல் அது பற்றி இன்னும் ஒருவருக்கு கருத்து கூற விடுவது மிகவும் பாரதூரமானது. சபாநாயகர் அவர்களே, நீங்கள் தான் இதற்கு பொறுப்பாக இருக்கின்றீர்கள். நீங்கள் இதை குழுவுக்கு சிபாரிசு செய்ய வேண்டும். நான் இதை பொறுப்புடன் கூறுகின்றேன். கௌரவ சபை முதல்வர் எழுந்து உங்களை தவறாக வழி நடத்திவிட்டார். இது வேணுமென்றே கூறப்பட்டது. கௌரவ அர்ஜுனா அவர்கள் இங்கே கூறாத ஒரு விடயத்துக்கு பதிலாகவும் அவர் உங்களை தவறாக வழி நடத்தினார். ஒரு சிறப்புரிமை விடயம் எழுப்பப்படும் போது நீங்கள் அதனை குழுவுக்கு சிபாரிசு செய்ய வேண்டும். நீங்கள் தீர்மானம் மேற்கொள்ள முடியாது. மற்றவர்கள் இதை பற்றி விவாதத்தை எழுப்ப இடம் கொடுக்க முடியாது. ராஜகுருணா அவர்கள் எனக்கு ஒரு கடிதத்தை தேர்த்தினார். அதனை அவர் வாசித்திருக்க வேண்டும். அவர் அதில் இல்லாத விடயங்களை பேசினார். நான் அதனை நிறுத்திய போதும் அவர் பேசினார். அவர் நிறுத்தினாலும் அவர் வாசித்தார். அவரின் ஒழுக்கம் இல்லாமே